ஸ்ரீ பேச்சியம் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதி இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படி தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் பூராமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நல்ல பலன்களை உங்களுக்கு நல்ல தகவல்களையும் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அதே இது இந்த சனி பகவானை பற்றி ஒரு 20 வீடியோக்கள் இருக்குது. நல்ல அமைப்பில் நீங்கள் பிறக்கும்போது எந்த இடத்துல சனி பகவான் இருந்தாரோ அதற்கு ஏற்றது போல் எப்படி பலன்கள் நடக்கும் என்பதை உங்களுக்கு தெளிவான விரைவுரைகளாக சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடகராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை இங்கே பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்து கொண்டு இருப்பதும், ஜென்மத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பதும் சற்று பலன்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசிக்காரர்கள் மெயினாக பொன்பொருள், நகை, ஆடை, ஆபரணங்கள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஆடம்பர பொருட்களை புறமே கையில் கவனமாக கையாள வேண்டும். காசு பணங்களில் இடம்பொருளை போடுவது உங்களுக்கு சிறப்பான பலனை அளிக்கும். கடகராசிக்காரர்கள் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல, ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, ஆடம்பர பொருளை பத்திரமாக வைத்துக் கொள்வதோ நல்லது. இளம் வயதினர்கள் வண்டி வாகனம், போக்குவரத்து இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தால் தான் நல்ல அமைப்பில். படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி தான் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். காலேஜ் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்கள் கவனமுடன் படித்தால் அரிய இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். வேலையில் உள்ளவங்களுக்கு சற்று கவனமாக செயல்பட வேண்டும். அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு வந்தால் பல நன்மைகள் ஏற்படும். வேலையில் உள்ள பெண்மணிகளுமே அப்படித்தான் உயர் அதிகாரிகளுடன் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல், காசு பணங்கள் இழுபறியாகும், அதில் கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகளால் வீண் மருத்துவ செலவு, வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு இது. பணம் ஒரு பக்கம் வருங்க. 11ஆம் இடத்துல குரு இருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதும், 4ஆம் இடத்தை பார்ப்பதும் பணம் ஒரு பக்கம் வர இருந்தாலும் சுப விரைய செலவுகள், வீண் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அந்த வீண் விரைய செலவு சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதேமாதிரி திருமண வயதில் இருப்பவர்கள், ஆண் பெண் இருவர்களுக்குமே இந்த ஆண்டு திருமணத்தை முடித்து வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்தும். இந்த கடகராசி நேர அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஆடி மாதம் கடகராசிக்கு திருமண யோகம். முடியாதவர்களுக்கு கூட முடிஞ்சிடும் திருமணம் நல்லபடியாக. மெயினாக 6ஆம் இடத்தை பார்ப்பது எதிரியால் நன்மைகள் பெறக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். 7ஆம் இடத்தை உங்களுக்கு சுக்கிரன், குரு பார்ப்பது வெகு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகும். கடகராசிக்காரர்கள் மனைவியால் மேன்மையை அடையக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். இளமுருகு ஜோதிடர் குமரன். நன்றி, வணக்கம்.